தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டுமே செய்யா, என்மேல் கரிசனமுள்ளவன் நீரே ஐயா. நாளும் பொழுதும் உன் நினைவோடு நான் வாழும் நல் வாழ்வு தர வேண்டுமே. கபகரி ககரி தத பத பதச பதச காரி தத கரி பகத பதரி தகரி தத. நாளும் பொழுதும் உன் நினைவோடு நான் வாழும் நல் வாழ்வு தர வேண்டுமே. காணும் உயிர் யாவும் தேவன் அருளாலே, காணும் உயிர் யாவும் தேவன் அருளாலே, தேனின் சுவையோடு இயேசு ராகதாள பாவ கால லயமுடனே லயமுடனே. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனமுள்ளவன் நீரே ஐயா. வானும் விண்மீனும் உலகோடுதான் யாவும் உம் சாயல் தெளிவாகுதே. வானும் விண்மீனி உலகோடுதான் யாவும் உம் சாயல் தெளிவாகுதே. பாரில் எமக்காக தேவசுதனாக, பாரில் எமக்காக தேவசுதனாக நாதர் கனிவோடு
ஏசையா நாதர் கனிவோடு தாமே நாடி நீரே பாவநாச தேவபாலன் தயவுடனே தயவுடனே தரிசனம் தர வேண்டும் ஏசையா என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா தரிசனம் தர வேண்டும் ஏசையா என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம் தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும் பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம் தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும் ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா தரிசனம் தர வேண்டும் ஏசையா என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவர் தினமுமக்கே மகிமை செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம் செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம் புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா.
பரிசுத்த ஆவியினார். ஓ புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஓ புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஓ புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். வாங்க ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சப்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சப்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும். ஆதிலிருந்து போல திருச்சபைக்கு உதவி தஞ்சமாயிருக்கிற புனிதவரியாரே, திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கியருளவும் அன்றாட மறை ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதிர் ஆசிரியர் முதலானவர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றிட இறைவனை பரிந்து பேச வேண்டும் என்று உண்மை பிரார்த்திக்கிறோம். எங்கள் அனுமதி எங்களுக்கு எங்களுக்கு பொறுப்பு சோதனைகள் பார்வையாக வேண்டிக் கொள்ளும்.
ஆதிலிருந்தது போல நின்றும் இருப்பதாமன் நெறியின்படியே நடத்தி விடற்றவும் பாவிகளார நெறிகளே திருப்பவும் பிரயாசப்பட்ட புனேஸ்வரியாரே மெய்மறை அறிந்தவர்கள் எல்லாத்தினும் எங்களை காத்து எல்லாம் தீர்த்து ஒரு தேற்றவன் வந்தாட வேண்டும் என்றுமே கண்டுகிறோம். சுத்தம் வல்லத்தில் செய்யப்படுவதில்லை பூலத்தில் செய்யப்படுவதாக இந்த மாதிரியே வாழ்க கருத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவனே உம்முடைய திருவேட்டின் ஞான இயேசு ஆசிரிக்கப்பட்டவரே சுதனுக்கும் பஸ்தாவிக்கும் மைமுட்டதாக மக்களுக்கு நல்ல முறையை உதவி செய்ய நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் தர்ம வழியிலே நடந்து வந்த சாமியிலிருந்து பேருந்தும் பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவரே நம்முடைய திருவேட்டியான இயேசு கொண்டாடுகிறவர்களும் நினைத்த நற்செய்வம் இருக்கும் பக்தியோட பணிபுரிந்து உமது மன்றாட்டினுடைய வீட்டில் உமோடு முடிவில்லாத காலம் வாழ்ந்திருக்கும் எங்களுக்காக பணியை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சுத்தம் வல்லத்தில் செய்யப்படுவதில்லை பூலத்தில் செய்யப்படுவதாக என்றென்றும் எல்லாவற்றையும் முடித்தவருமாயிருக்கிற இறைவன் எல்லா மக்களும் உடைய சாராக படைக்கப்பட்டிருக்கிறது நினைத்தருளும். இதோ மருத்துவத்துக்கு பலரையுடையார்கள் சுவாமியும் ஒரே மனிதனாய் இயேசு அவர்கள் மீட்பதற்காக தம்முடைய விலகலியாத திருரத்தத்தை சிந்தியமில்லாத நிலவுக்கு கொடிய சாமி அறிந்ததை நினைத்தருளும். உண்டாகப்படுவதாமன் பரலோகத்தில் இருக்கிற நாட்டாவையுடைய நாமம் வச்சிக்கப்படுவதாம் போராட்டம் செய்யப்படுவதால் அருளவரை வாழ்வதற்கான பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நன்றி கூறி முதல்வர்கள் மன்றாட்டால் எனக்கு தேவையான நல்ல வாழ்க்கையும் நல்ல சாதகத்தோடு கூட இறைவன் திருவுலத்துக்கும் வைக்கோத்திற்குமாக எனக்கு வேண்டிய இந்த வரத்தடனை தந்திட வேண்டும் என்று மன்றாடுகிறேன். எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பிறப்பதங்கள் பாவங்களை பற்றிக்கொள்ள சோதனைகள் விடாதன் தேவன் திரசிக்கொள்ளாதன் வாழ்க்கையும் நல்ல சாதகத்தோடு எனக்கு இந்த வழக்கம் தந்திட வேண்டும் என்று மன்றாடுகிறேன்.
எங்கள் அண்ணாவை எங்களுக்கு நாங்கள் பொறுப்புகள் பாவங்களை பெற்றுக் சோதனைகளாலும் சாவுக்கு பிறகு முடிவில்லாமல் முடியாத மனுஷியார் என்கிற உண்மை எனக்கு இந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி உரிய வேண்டும். அந்நாட்டால் எனக்கு தேவையான நல்ல வாழ்க்கையும் நல்ல சாவையும் அதோடு கூட இந்த உலகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒத்திருக்கும் ஆகிய எனக்கு இந்த வளர்த்து விட வேண்டும் என்று வந்தாருகிறேன். சோதனையை விடாதேன் தீங்கன் திரட்டி விடாமன் கிறிஸ்துவையாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டர்களும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டர்களும். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, பரிசுத்த ஆவியாகிய இறைவா, தூய திருத்துவமாயிருக்கும் இறைவா, புனித மரியாதை 40 நாட்கள் உண்மையான ஒரு ஆண்டியாருக்கும் முதல் பூஜை உழைத்து வந்ததாக இந்திய நாட்டுக்கு செல்லும்படி கட்டதும் மன்னாத பயணத்தை தொடங்கினாரே கல்வி போதித்தவராக ஈராண்டுகள் கார்மனவற்ற பகுதியில் உழைத்து பாரத பெருமக்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தவராக கையில் சிறுமணி கொண்டு எழுப்பி சிறுவர்களையும் தாய்மார்களையும் கோவிலுக்கு அழைத்து வந்து மறைக்கல்வி ஊட்டிய பேசுவையாரே இலங்கை மதப்பாய் ரஷ்யா பிலிப்பைன்ஸ் வழியாக ஜப்பான் வரை சென்று போய்த்தவரான பேசுவையாரே சீனாவுக்குள் நுழையும் வாய்ப்புக்காக சாந்தியன் தீவில் தங்கியிருந்த போது நோய்வாய்ப்பட்டு 46வது வயதில் இருந்தவரான பேசுவையாரே 10 ஆண்டு தூதுக்குடியில் 50 ஆட்சி கோயில் வரியவருக்கு அழைக்கமான புனேஸ்வரியாரே துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றமான புனேஸ்வரியாரே பாரத நாட்டிற்கு வைத்துவரான புனேஸ்வரியாரே பல மொழிகளில் உண்மையாக கேட்ட மறைவல்லுநரான புனேஸ்வரியாரே சொல் செயல் சுந்தர திருவிழமானேர் அவருடைய வழக்கினால் பல்வேறு நாட்டு மக்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டதற்காக நன்றியுடன் நம்மை போகிறோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் அல்ல பிதாவுக்குள் தனக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. முழுமனதுடன் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணாக்கிறோம். எப்போதும் கனியான புனிதமையாளின் மருந்துரையால் பகைவரின் அனைவரின் தாக்குதல்களிலிருந்தும் எங்களை மீட்டெறலாம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையாக வேண்டி எங்களை காத்து ஆண்டு நடத்த வேண்டும் என்றும் திருத்தால் முற்றிமை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தாவை நாம் விமர்சிக்கப்படுவதாக ஆட்சி முறை சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவார் பூராசனம் செய்யப்படுவதாக. அருள் அறிந்த மரியை வாழ்க திருமண பெண்களுக்குள் ஆசிரியர் பாவங்களை கொடுத்துக் கொள்ள எங்களை நரகத்தில் கொள்ளும். சகல ஆத்மாத்திரையும் வரலாறு நடத்திடும் அவர்களுக்கு விசேஷ தேர்மாவுக்கு மங்களாத்தை சொன்னதை தானிப்போமாக. எங்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுப்படுவாங்கள் பாவங்களை கொடுத்துக் கொள்ள எங்களை பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவனே நம்முடைய திரேட்டி மரியான இயேசு ஆசிரியப்பட்டாரே
இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க திருமணமே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க திருமணமே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க திருமணமே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நமது ஊரின் பாதுகாவலராம் புனித சபையாருடைய திருநாள் திருப்பொழி தொடங்க இருப்பதால் வீட்டில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆலய Thank you.
எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன என்ற இறைவாக்குக்கு ஏற்ப வாழ்ந்து வந்த நம் ஊரின் பாதுகாவலர் புனித சவேரியாரின் திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நன்னாளில் புனித சவேரியார் இதுவரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுவோம். மேலும் இந்த நன்னாளில் புனித சவேரியாரை போல எங்கள் நற்செய்தி வரவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணாமட்டி இறைமக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் அருளவும் வரம் வேண்டி எல்லா குடும்பங்களையும் இறை பாதத்தில் சமர்ப்பித்து இத்திருப்பலியில் வரம் வேண்டி பக்தியுடன் பங்கெடுப்போமாக. இந்த காளாம்பட்டி குடும்ப திருவிழாவுக்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்று இந்த திருப்பலியை நம் அனைவருடைய கருத்துக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற ஐ ஞானதாஸ், ஐ நிர்மல்ராஜ், ஐ ஜோக்கின், ஐ சேவியர், ஏ ஜே செபாஸ்தியன், ஏ தாசையா இந்த குடும்ப கருத்து படியாகவும் நன்றி படியாகவும் ஒப்புக் கொடுப்போம். மேலும் இறைவன் நமது ஊருக்கு செய்த அனைத்து வரங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை வழிநடத்தி வந்தமைக்கும் நன்றி படியாக புனித சவேரியாரின் வழியாக ஆண்டவருடைய பாதத்திலே இந்த திருப்பலியை சமர்ப்பிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று இறைவனிடத்திலும் சகோதர சகோதரியிடத்திலும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கின்றோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்களும் அருளாற்றோடு ஒத்துழைத்து
எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் உமது அருள்வாக்கை மகிழ்வுடன் ஏற்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ள மனநிறைவை கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஞானிகளை தத்துவ ஞானின்னு சொல்லுவோம். சரி, தத்துவம் பேச வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். சரி, தத்துவம் பேசுவதிலே, தத்துவம் சொல்லுவதிலே சிறப்பு எப்படி? இன்றைய நாளிலே நாம் புனித சவேரியாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். அந்த சாக்ரட்டிஸுடைய படிப்பினைப்படி இந்த 2 கேள்விகளை கேட்கணும்னா, ஏன் சவேரி ஆசைப்பட்டவர்? கடவுள்லாம் வேணாம், பணம் இருந்தா போதும், பதவி இருந்தா போதும், மதிப்பு இருந்தா போதும் அப்படின்னு இந்த உலகையே கனவாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை தன்னையே இழப்பானாகி அதுல என்ன பிரயோஜனம்? அப்படி இந்த வார்த்தை, இயேசுடைய வார்த்தைய அவருடைய மனசுல, காதுல அடிக்கடி சொன்னதுனால ஒரு பெரும்புகளோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்ச சவேரியாரு மனம் மாறுகின்றார். தன்னுடைய மதிப்பீடுகளை மாற்றிக் கொள்கின்றார்.
ஆண்டவர் சொன்னது போல பெரிய பெரிய காரியங்களை செய்வதிலே, இந்த உலக நாட்டங்களை மதிப்பீடுகளை பின்பற்றுவதிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, அழியாத ஒரு செல்வம் ஆண்டவர்கிட்ட சபரியாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியுள்ளது. இது சபரியாருடைய உடலையே பாதுகாத்த அந்த இறைவன் அவருடைய ஆன்மாவை கண்டிப்பாக பாதுகாத்து தன்னிடையே வைத்திருப்பார். எனவே கிறிஸ்து பிரியமான இந்த வாழ்க்கை நடைமுறையை நாம் கேட்டதுல இருந்து சபரியாருடைய வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நாம் செய்ய என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது நாம் கேட்ட ஆரம்பத்துல ஏன் திருவிழா கொண்டாடணும், எப்படி கொண்டாட வேண்டும் என்று. அதை ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், சபரியார் மதிப்பீடுகளை எல்லாம் மாற்றி இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தார். எனவே அவருடைய படிப்பினையை நம்முடைய மார்க் எழுதிய லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4:18 வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிப்பது, பார்வையற்றோருக்கு பார்வையை பெற்றுத் தருவது, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அடைவர் என முழக்கமிடுவது, ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பது. நற்செய்தி சொல்றதுதான் நற்செய்தி. இன்று ஆண்டவருடைய காலத்தில் இது தன்னை செய்தியாக செஞ்சு கொண்டே இருந்தார். சென்றிடமெல்லாம் பார்வையற்றவருக்கு பார்வை இருந்தார். ஒடுக்கப்பட்டவருக்கு, குறிப்பாக பெண்கள், ஏழைகள், கைம்பெண்கள், அனாதைகள், குழந்தைகள், இவர்களுக்கு விடுதலையை தந்தார். சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல மதிப்பை பெற்று தந்தார். சிறைப்பட்டோர், பாவத்தால் பிடிபட்டிருந்த மக்களுக்கு அன்று ஆண்டவர்கள் இவர்கள் முற்றுகை தொடர்ந்து செல்வது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் இருக்கின்ற பொழுதே, அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருக்கின்ற பொழுதே நம்ம இயேசுவுக்கு ஏற்றபடி நற்செய்தியை அறிவிப்பது. இந்த இரண்டு வகையில் நம்ம நற்செய்தியை அறிவிக்க முடியும். இன்று அன்று ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், பார்வையற்றோர், சிறைப்பட்டோர் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தப்படி இருந்தாங்க. சிறையில நிறைய பேர் சிறையில் இருந்திருப்பாங்க, பார்வையற்ற நிறைய பேர் பார்வை இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல மருத்துவ வசதி கிடையாது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருந்தது, தொழில் வகையில மருந்தே கண்டுபிடிக்கல. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்து ஆண்டவர் நேரடியாகவே அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆனால் இன்று இதே பணியை நாம் எப்படி செய்வது? பார்வையற்றவருக்கு நீங்களும் நானும் சேர்ந்து பார்வை கொடுக்க முடியுமா? அது ஒடுக்கப்பட்டோர் மக்களை பொருளாதாரத்திலே, சமூக அந்தஸ்திலே பிரிவினையாலே வாடுகின்ற இந்த ஒடுக்கப்பட்ட ஏழைகள் அல்ல. ஏழைகள் என்பவர்கள் படிப்பறிவாளர்கள் கூட ஏழைகள் தான். பணம் இருக்கலாம், ஆடு மாடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனா படிப்பறிவில்லா அவரும் ஏழைகள் தான். அல்லது அனைத்து சொந்த பந்தங்களும் இருக்கலாம், அன்பு செய்யறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லைன்னா அவர்களும் ஏழைகள் தான். அல்லது வாழ்க்கையில என்ன அனைத்து எல்லா பொருளும் கூட இருக்கும், மனைவி இருக்கலாம், கணவன் இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா அவர்களும் ஏழைகள் தான். ஆகிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் வருவது ஏழைகள் அல்ல, உணர்ச்சியின் அடிப்படையிலே, சமுதாயத்தின் நம்முடைய நிலையின் அடிப்படையிலே வருவதுதான் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம். பணக்காரனா இருக்கிறவங்க கூட அன்பு இல்லைன்னா ஏழையா தான் இருப்பான். ஆக இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அன்பு செய்ய முடியும். நம்ம அந்த அவர்களுக்கு நற்செய்தியை கூட ஏதாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒன்னும் கணவன் டோமினேட்டிங், கணவர் வந்து வீட்டுல ஒரு பெரிய கை வச்சிருக்காருன்னா அப்படின்னா அதிகாரம் செஞ்சாருன்னா மனைவிக்காங்க சுதந்திரம் கிடையாது. நான் சொல்றதான் நீ கேட்கலாம், நான் வீட்டுல ஆம்பளை நான் சொல்றத நீ கேட்கணும். இன்னொரு சிலருக்கு தான் இது ஆப்போசிட் தலைகளா இருக்கும், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய அதிகாரம் அதிகமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒருவருடைய உணர்ச்சியை நாம் மதித்திருக்கின்றோமா, அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைக்கு கூட அல்லது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் அவர்களுடைய சம்பாதிப்பான் தெரியாது, அவனுக்கு தெரியும் அப்படி என்று குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு காண்பிப்பது. அப்படின்னா செய்யறோம், அந்த குழந்தைகளை அப்படியே சிறையில் பிடிக்கின்றோம். நற்செய்தியை அறிவிக்க வேண்டாம், விடுதலை அளிக்க வேண்டாம்,
அவளுக்கு குழந்தைய உணர்ச்சியில ஒரு புரிஞ்சு வரணும். மற்றவங்க சொல்றது நியாயம் இருக்கா, நல்லது இருக்கா, நீதி இருக்கா, அவர் சொல்றது சமத்துவம் தானா, சரியா இருக்கின்றதா, கடவுளை விருப்பம் இருக்கின்றதா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம அவர்களுக்கு ஒடுக்க, அந்த சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றோம். என்று பார்வையற்றோர், பார்வையற்றோர்னு சொன்னா கண்ணு மட்டும்தான், கண்ணு மட்டும் சரியா பணி செய்யணும்னா பார்வையற்றோர் இல்லை. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, மனுஷனுக்கு அகக்கண்ணுன்னு ஒன்று இருக்கு. பார்வையற்றோர் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சபை பொறுத்தளவுக்கு இந்த இது என்ன செய்யுதுன்னா, கல்வி ஞானம், ஞானத்தை கொடுக்கும். ஞானம் இல்லாதவர்கள்லாம் பார்வையற்றவர்கள், கண்ணிருந்து கூடவாக வாழ்வார்கள். கடவுளுடைய விருப்பத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாதவர்கள், கடவுளுடைய வெளிப்பாடு அறிந்து கொள்ள முடியாதவர்கள், பிறருடைய துக்கங்களை, துயரங்களை அல்லது பிறருடைய இன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள், இவெல்லாம் பார்வையற்றவர்கள் தான். இடத்துல நம்ம கிராமங்கள்ல நிறைய பார்க்கலாம். பக்கத்துல தாயே, அம்மா, அப்பா, வயசானவங்க, ஓடிட்டுறவங்க படுத்து துன்பப்பட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நினைச்சு விட மாட்டோம். வயசானதான் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய அன்பை கொடுக்காம, பாசத்தை கொடுக்காம, பரிவு கொடுக்காம இருக்கின்றோம். அப்ப கண்ணிருந்து நம்ம என்ன செய்யலாம், கூடுதலாகத்தான் இருக்கின்றோம். அடுத்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்லது செய்யணும், பார்வை கொடுக்க வேண்டும். முதல் நமக்கு பாடம் கொடுக்கணும், பிறகு மற்றவர்களுக்கு. குறிப்பா கல்வி அறிவின் வழியாக நீங்க வேலை செஞ்சது போதும், தீர்ச்சி போம், நான் ஆளுமைக்கு போம் அப்படின்னு சொல்லுவது நாம் மேலும் மேலும் கூடுதலாக கொண்டுள்ளோம் சமுதாய மக்களை, நம்முடைய பிள்ளைகளை. எப்படிப்பட்டாவது கஷ்டப்படாத பிள்ளைகளுக்கு பரப்புவது. ஆனா எல்லாரும் பைபிள் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் நமக்கு ஒண்ணு கிடையாது. இரண்டாவது வழி, இன்னொரு வழி இருக்கு. இதுவும் செய்யலாம், இன்னொரு வழியும் செய்யலாம். இங்கிலாந்து முதலாவது சார்லஸ் அப்படின்னு இங்கிலாந்து நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். 1949 அந்த அரசன் செத்து போயிட்டாங்க. அவர் காலத்துல பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு இருந்தது. நல்லா தங்கங்கள், கோயில்லாம் பாத்தீங்கன்னா சிறுவங்க எல்லாம் தங்கத்திலேயே செஞ்சு வச்சிருந்தாங்க. அது மாதிரி லண்டன்ல ஒரு கோயில்ல 12 அப்போஸ்தலருடைய சிறுவன் நல்லா பெருசு பெருசா தங்கத்திலேயே அழகா செஞ்சு. உலக பொருட்களை எல்லாம் நாடாமல், அன்றாட சாப்பாடு தேவை, அது சம்பாதிக்கணும், அது இல்லைன்னு சொல்ல. உலக மதிப்பீடுகளை எல்லாம் தேடி பிடிக்காமல் ஆன்மாவை, நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவோம், சுகாதாரத்தோடு வைத்துக் கொள்வோம், ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்வோம், நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே அறிவிப்போம், வாழ்ந்து காட்டுவோம், நற்செய்தி பணி செய்வர்களுக்கு உதவி செய்வோம். அதே நேரத்திலே ஒவ்வொரு வருடமும் நம் திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது இவர் நமக்காக தொடர்ந்து ஆண்டவரிடம் பரிந்து பேச வேண்டும். நம் ஊருக்கு, நம் ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், கால்நடைகளுக்கும், நாம் செய்த தொழிலையும் இறைவன் இவர் வழியாக நமக்கு தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம்.